பழனி எம்பதியை பற்றி ஒரு கதையே இருக்கு. பார்வதியும் பரமேஸ்வரனும் 2 பிள்ளைகளோட உட்காந்துருந்தா. அவன் ஏதோ குடும்பம் போனோம், நம்ம குடும்பத்தில் உட்கார்ற மாதிரி அவளை எல்லாருமா சேர்ந்து உட்காந்துருந்தா. அப்போ திடீர்னு நாரதர் வந்தார். அங்கே நாரதர் வந்ததும் நாரதர் வந்தாலே ஒரு கலகத்துக்கு தான் வருவார்னு அர்த்தம். ஆனால் நாரதர் கலகம் நன்மையாகவும் முடிஞ்சது உண்டு, அதுவும் சொல்கிறது உண்டு. அவர் உடனே ஒரு மாம்பழத்தை கொண்டு பார்வதி பரமேஸ்வரன் கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே இந்த ஒரு மாம்பழம், இந்த ஒரு மாம்பழத்தை யாருக்கு கொடுக்கறது, எந்த பிள்ளைக்கு கொடுக்கறது அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணிட்டு இருந்தா. உடனே சரி, இந்த மாம்பழம் இந்த உலகத்தை யார் சுற்றி வராளோ அவளுக்கு இந்த மாம்பழத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு 2 பேரும் சொன்னான். உடனே என்ன பண்ணார் முருகன், அவருக்கு தான் வாகனம் உண்டு ரெடியா, நம்ம மயில் வாகனம். மயில் வாகனன் முருகா, அடாடா மயில் வாகனன்னு பேர் கூட எல்லாருக்கும் இருக்குது. மயில் வாகனன், அடாடா முருகா முருகா. அந்த மயில் வாகனத்தில் சரி நம்ம சுற்றி வந்துடலாம் அப்படின்னு அவர் இதில் அவர் மயில் வாகனத்தில் அவர் ஊரை கிளம்புறதுக்கு ஊரை சுற்றி வந்து தானே, உலகத்தை சுற்றி வந்து தான் மாம்பழத்தை தருவேன்னு சொல்லிட்டா. அதனால நம்ம மயில் எடுத்துன்னு கிளம்புவோன்னு அவர் மயில் எடுத்துன்னு உலகம் பூரா சுத்த கிளம்பிட்டார். இவர் பார்த்தார் நம்ம மகாபிரபு பிள்ளையாரப்பன் இருக்காரு, மூஷிக வாகனன். அவர் என்ன நினைச்சார், உலகத்தை போய் சுற்றி வருது அவன் ரைட்டு தான், இருந்தாலும் முருகா இந்த நேரத்தில் இதை சொல்றது எவ்வளோ ஒரு பெருமை. தாய் தகப்பன் தான் உலகம்னு அந்த மூஷிக வாகனம் தாயும் தகப்பனையும் சுற்றி வந்ததும் உடனே அவள் மனசு குளிர்ந்துவே உலகமே நம்ம தாங்களும் உடனே அந்த மாம்பழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். யார்கிட்ட, நம்ம பிள்ளையாரப்பன்ட்ட. உடனே இவர் மயில் வாகனம் போய் எல்லாரையும் உலகமெல்லாம் சுற்றி உள்ளே நுழையிறார். உள்ளே நுழையிற போது பிள்ளையாரப்பன் மாம்பழத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கார். என்னடா இது மாம்பழத்தை தின்னுட்டு இருக்காரு, நம்ம நமக்கு இல்லையா மாம்பழம் அப்படின்னு உடனே கோபம் வந்தது அவருக்கு. என்னப்பா பழனி ஆண்டிக்கு பத்தியா நமக்கு கொடுக்கல, அண்ணாவுக்கு கொடுத்துட்டா பத்தியான்னு உடனே மயில் எடுத்துன்னு கோச்சுண்டு உடனே பழனிக்கு போயிட்டார். பழனி, அதுதான் பழனி, அங்கே தான் கோச்சுன்னு வந்த இடம்.